வணக்கம் all dear students, welcome back to Xylem. I hope என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியரா இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குனா chat boxல கொஞ்சம் அதிபரியை தேக்கி விடுங்க, மீதில பழக விட பார்க்கலாம். All dear students, please let me know on the chat box. Yes, okay. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா most common mistake in chemistry. ஓகே, எஸ், நீங்கள் 10th படிக்கக்கூடிய பசங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி சைடில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன ஏதுங்கிறத இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜைலம் தமிழ் சிபிஎஸ்சி 10th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இன்னும் இந்த செஷனுக்கான ஒரு லைக்கை போடலைன்னா ஃபாஸ்ட்டாக லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கலாம்? ஓகே, காமன் மிஸ்டேக்ஸ். ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை போடுறது பிரச்சனை கிடையாது. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐயோ பரமா, ஏன் இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கை நான் போட்டேன் அப்படின்னு மார்க்கு கம்மியாக்கி உங்களோட ஆன்சர் ஷீட் வரும்போது தான் இதை பற்றி நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. பட் காலம் கடந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறதை விட்டுட்டு இப்போவே அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு அதை இப்போவே நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, என் கூட சேர்ந்து பார்க்க தயாரா? சரி, வாங்க பார்க்கலாம் அது என்ன ஏதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அது என்ன சார் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன்னா, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அது பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்னு பார்க்கணும். அது என்ன சார் பேலன்சிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரியாக்ஷனில் எவ்வளவு ரியாக்டன் சைடில் எவ்வளவு ரியாக்டன்ஸ் இருக்குதோ அதே அமௌண்ட் ப்ராடக்ட் சைட்லையும் இருக்குதா, சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, எலிமெண்ட்ஸ் வந்து ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைட்லுமே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குதா, பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் இது பார்க்காதனால மார்க்ஸ் குறையிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாச்சியோமெட்ரி. எஸ், இந்த பேலன்சிங் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டாச்சியோமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாச்சியோமெட்ரி நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, அது மட்டுமானு கேட்டிங்கன்னா அடுத்து சில உங்களுக்கு 10th பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் ரியாக்ஷன் சைடும் சரி ப்ராடக்ட் சைடும் சரி ஒவ்வொரு மாலிகுல் இருக்குல்ல, அந்த மாலிகுல் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட், சாலிடா லிக்விடா கேஸா, அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும். ஆர் ஆக்வா ஸ்டேட், தண்ணியில் இருக்குது. ஓகே, ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிருக்கு, தண்ணியில் டிசால்வ் ஆகிருக்கு, அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்வா ஸ்டேட். ஸோ இதை நீங்கள் அந்த ஸ்டேட் ஆஃப் த ஸ்பீஷீஸ் அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஈக்குவேஷனை கீழே நீங்கள் போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்னோரிங் மேத் அண்ட் நெக்லெக்டிங் தி யூனிட்ஸ். சார் ஃபிசிக்ஸில் என்ன சார் இந்த மாதிரி, சார் ஃபிசிக்ஸ்னா கூட ஓகே, இது கெமிஸ்ட்ரியில் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஃபிசிக்ஸ் மட்டும் கிடையாது, கெமிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய மேத்ஸ் ரொம்பவுமே முக்கியம். அண்ட் இந்த யூனிட்ஸையும் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய மேத்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு இக்னோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களோட மார்க்ஸ் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட், டோன்ட் இக்னோர் மேத்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆன் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ உங்களோட கேல்குலேஷன்ஸில் நீங்கள் யூனிட்ஸை கரெக்டாக போட்டிருக்கீங்களா, அண்ட் உங்களோட எக்ஸாம்ஸில் எந்த யூனிட்டில் ஆன்சர் கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டபுள் செக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் எரர் இன் ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் 10th உங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர். டோன்ட் வரி, நீட் படிக்கக்கூடிய பசங்களும் இதில் கொஞ்சம் சஃபர் ஆகத்தான் செய்வாங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் 10th பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே ஈஸியான காம்பவுண்ட்ஸை தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஈஸியான காம்பவுண்ட்ஸை கொடுத்துக்கிட்டு அந்த காம்பவுண்ட்ஸு பேர் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் எங்கே மிஸ்டேக் போடுவீங்கன்னா அதில் நம்பர்ஸ் எழுதும் இல்லையா, இந்த பொசிஷனில் 2வது பொசிஷனில் கார்பன் இருக்குது, ஸோ மெத்தில் இருக்குது, அந்த 2 மெத்தில் பென்டேன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2வது கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, ஒரு பென்டேனில் 2வது கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் 2 மெத்தில் பென்டேன் எழுதணும். இதுதான் ஐயூபிஎஸ்சி நேம். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2-ஐ விட்டுருவாங்க, மெத்தில் பென்டேன் போட்டுருவாங்க. மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்களா? நெவர். மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. 2 மெத்தில் பென்டேன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஃபினட்டாக கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து சில்லி மிஸ்டேக்ஸ். ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சரில் சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்குறீங்கன்னா ஓவர் லுக்கிங் ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறீங்க,
நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆஸ் மச் அஸ் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னா எக்ஸாம் அதப்போ பார்த்துக்கலாம்ப்பா, அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டே பை டே என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஓகே, போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் மைண்டில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்த நீங்கள் எடுக்கிறீங்க, பண்ணணும்னு தொடங்குறீங்க, பண்ணி முடிச்சிடுங்க. நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு ப்ரோகாஸ்டினேட் பண்ணவே கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸை இன்றைக்கே உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் டைம் போகும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டைம் கன்சியூம் பண்ணாத மாதிரி இருக்கும். அண்ட் டியூரிங் த எக்ஸாம் டைம் உங்களுக்கு கன்ஃபியூஷனை மேக் பண்ணாத மாதிரி இருக்கும். இவ்வளோ விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டு கவலையப்படாமல் ஹாயாக ராஜா மாதிரி எக்ஸாமுக்குள்ளே போயிட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அசால்ட்டாக தாறுமாறாக எழுதிக்கிட்டு வந்துடலாம். ஓகே, தாறுமாறாக கரெக்டாக எழுதிட்டு, ஓகே, எழுதிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். டென்ஷனும் இருக்காது, ஃபியரும் இருக்காது. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பந்தான் போய் நீங்கள் ப்ராப்ளம்ஸை அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே ஆஸ் மச் அஸ் ப்ராப்ளம்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ரீடிங் அ லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக். இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் அ ஸ்டூடெண்ட் அது நல்லது இல்லை. ஈவன் நான் நீட் பசங்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸ்டாண்டர்டாக ஒரு புக்கை நீங்கள் வச்சுக்கோங்க. என்சிஆர்டி புக், உங்களோட ஸ்டாண்டர்டாக என்சிஆர்டி புக் வச்சுருப்பீங்கல்ல, அந்த புக்கை நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து நிறைய புக்கை நீங்கள் மேய வேண்டாம். ஓகே, எஸ், நிறைய புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். ஒரு புக்கோட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற புக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காந்து நிறைய ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் மேஜராக நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் புக் வச்சுருப்பீங்களா, என்சிஆர்டி புக், அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் சொல்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே, பட் நம்மளோட டீச்சர்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரே ஒரு புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு டீச்சர்ஸ் வந்து கிளாஸை நடத்தக்கூடாது. டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா ஆஸ் மச் அஸ் புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் வேண்டாமா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கு மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க, இட்ஸ் ஃபைன், அவங்களுக்கு அதில் இருந்தால் கேள்வி வரப்போது அதை மட்டும் படிச்சிருந்தாலும் போதும். ஆனால் ஒரு டீச்சரும் என்சிஆர்டி புக்கை மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது இது நல்ல விஷயம் கிடையாது. எஸ், டீச்சராக இருக்கிறீங்க, ஓகே, இந்த செஷன் நீங்கள் ஒருவேளை பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக என்சிஆர்டி புக்கை மட்டும் படிக்காமல் ஆஸ் மச் அஸ் புக்ஸ், ஓகே. இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் ரெஃபரன்ஸ் புக்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்குமே ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா நான் இப்போ நீட்டை எடுக்கிறேன், ஓகே. ஸோ நீட் லெவலுக்கு நான் பார்க்கும்போது நீட் லெவல்னாலும் சரி, எம்எஸ்சி லெவல்னாலும் சரி, பிஎஸ்சி லெவலுக்குனாலும் சரி, கிளேடன் ஒரு புக் இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா அட்கின்ஸ் வரும். அண்ட் இன்ஆர்கானிக் எடுத்துட்டிங்கன்னா ஹோகி இருக்குது, அண்ட் மெய்சல் டார் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் புக். ஸோ ஒவ்வொருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை, ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் படித்து ரெஃபர் பண்ணி நிறைய விஷயத்தை கெயின் பண்ணாதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ ஃபார் அ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு எதுலேருந்து கேள்வி கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு பண்ண போகிறோம். பட் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா ஆஸ் மச் அஸ் புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும், ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சில புக்ஸை மட்டும் படிங்க, ஓகே. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்சிஆர்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய புக்ஸுக்காக போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து என்சிஆர்டியில் தான் கேட்குறாங்க. ஸோ என்சிஆர்டி கூட ஸ்டிக் பண்ணிடுங்க, ஓகே. தட்ஸ் இட். நாட் ரிவைசிங் நோட்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஈக்குவேஷன்ஸ்னு எடுக்கிறோம் அண்ட் நீங்கள் நோட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு சாப்டருக்குமே நோட்ஸ் போட்டிருப்பீங்க. இப்படி நீங்கள் நோட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த நோட்ஸில் ஈக்குவேஷன்ஸும் வச்சுருப்பீங்க. இந்த நோட்ஸையும் ஈக்குவேஷன்ஸையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறது எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் தலைக்கு மேலே நீங்களே மண்ணாளி போட்டுற மாதிரி இருக்கும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? பிகாஸ் ஜஸ்ட் இமேஜின், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ நோட்ஸ் எடுத்திருக்கீங்கனாலே இட் மீன்ஸ் வாட், நீங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எஃபோர்ட் போட்டால் உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்? கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபார்ச்சூன் ஆல்வேஸ் ஃபேவர்ஸ் தோஸ் ஹூ ஆர் ப்ராக்டிஸிங் இட். ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எஸ், ஸ்டடீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக ஃபார்ச்சூன், ஓகே, லக்குங்கிறது உங்களுக்கு ஃபேவர் ஆகும். ஆனால் அந்த லக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி அந்த படித்த விஷயத்தை ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ண வேணும். பண்ணால் மட்டும்தான் உங்களால்
எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கை உங்களால் வாங்க முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் குட் மார்க்ஸ், யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரிவைஸ் பண்ணி ஆகணும். டெய்லி உங்களை ரிவைஸ் பண்ண நான் சொல்லலை, எக்ஸாமுக்கு முந்தின நாளாவது அந்த ஈக்குவேஷன்ஸையும் உங்களோட நோட்ஸையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கை நீங்கள் எக்ஸாமில் வாங்க முடியும். சரியா? சரி வாங்க. இக்னோரிங் டேபிள்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் கிவன் இன் தி என்சிஆர்டி. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார், டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க சில ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா இட்ஸ் ஃபைன், பட் போர்டு எக்ஸாம் ஸ்டேட் போர்டில் நீங்கள் படிக்கிறீங்க இட்ஸ் ஃபைன். ஏன்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸை பொறுத்த அளவுக்கு அங்கே எக்ஸாக்டாக இன் டீட்டெயிலாக புக்குக்கு உள்ளே இருந்து கேள்விகள் கேட்குறது இப்போ கம்மி, ரொம்ப கம்மி தான். ஓகே, நாங்கள் படிக்கும்போது ரொம்ப கம்மி தான், இப்போவும் ரொம்ப கம்மி தான். பட் நீங்கள் என்சிஆர்டி சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டை பொறுத்த அளவுக்கு அங்கே புக் பேக் கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை தவிர்த்து புக்கு உள்ளே இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி அந்த கேள்விகள் எப்படி இருக்கும்னா, நீங்கள் எந்த இடத்துல இக்னோர் பண்ணியிருப்பீங்க, சில டாபிக்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த டாபிக்ஸ் வந்து தான் கேட்பாங்க. அப்படி நீங்கள் இக்னோர் பண்ணுற டாபிக் என்னன்னு நான் சொல்லவா? புக்கில் கொடுத்துருக்கூடிய டேபிள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இக்னோர் பண்ணியிருப்பீங்க. டேபிள்ஸ் மட்டுமா? கிடையவே கிடையாது. எக்ஸப்ஷனல் டாபிக்ஸ், சில இடத்துல சில கார்னர்ஸில் இது வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி லைக் சேஞ்சஸ் இருக்கும், இந்த இடத்துல சில சேஞ்சஸ் இருக்கும், எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சில டாபிக்ஸோ சைடில் ஒரு ஓரமாக கொடுத்துருப்பாங்க, குட்டி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, குட்டி ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க, சின்ன லைனில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், எக்ஸப்ஷன் தானே பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டு இருப்போம். பட் அதுலேருந்து தான் கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கீப் இட் இன் யுவர் மைண்ட். நீங்கள் போர்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு சாப்டர் இருக்கக்கூடிய டேபிள்ஸையும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, ஆர் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்கூடிய இடத்த கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, ரிலையிங் solely on memorization. ஸோ எப்போவுமே வந்து மெமரைசேஷனை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும். ஓகே, சில இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். மெமரைஸ் பண்ணணும், எஸ் அஃப்கோர்ஸ். நான் சொல்கிறேன் 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மெமரி பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். +1 +2 போனதுக்கப்புறம் நீங்கள் மெமரைசிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதிகமாகும். பட் அப் டு 10th நீங்கள் நிறைய விஷயத்தை கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுவீங்கன்னா மெமரைசிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி சில கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே, மெமரைஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆனால் மெமரைசிங் மட்டும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சில இடத்துல அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால இந்த விஷயம் எல்லாம் அப்ளிகேஷன். ஸோ இந்த காம்பவுண்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் உட்காந்து மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஓகே இதை வந்து இந்த ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரிலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் மெமரைசிங்கை மட்டும் ஓகே அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், கன்ஃபியூசிங் சிமிலர் டேர்ம்ஸ். ஓகே, சில இடத்துல பார்த்துட்டிங்கன்னா 2 1ங்கிற மாதிரி சில இடத்துல இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, மாஸ் இருக்குது, வெயிட் இருக்குது, இந்த 2 என்ன சார், மாஸ் வெயிட் ரெண்டுமே வந்து 1 தானே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். பட் நோ, நாட் எக்ஸாக்ட்லி. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்டான ஃபினாமினா. ஓகே, 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டி. எஸ், மாஸ்ங்கிறது என்ன, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மேட்டரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை, ஓவரால் காம்பனன்ட்ஸை சொல்லக்கூடியது மாஸ். அது ஓவரால் பருப்பொருட்கள், தமிழில் சொல்லிச்சுன்னா பருப்பொருட்கள் வரும். வெயிட்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, ஒரு மேட்ரு மேலே எந்த அளவுக்கு கிராவிட்டி ப்ளே பண்ணுது, அதை வந்து வெயிட்னு சொல்லுவோம். போத் ஆர் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் பட் லுக்ஸ் சிமிலர். நம்ம யூஸ்வலாக நம்ம பேசும்போது சில இடத்துல வெயிட்டை பாரு, வாட்ஸ் யுவர் வெயிட்னு கேட்போம். வாட்ஸ் யுவர் வெயிட்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க, சார் ஐம் அப்ராக்சிமேட்லி 48-50 கிலோகிராம் விடுவோம். பட் வெயிட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மாஸ் வேற. நம்ம இப்போ சொன்னீங்கன்னா 60 கிலோகிராம், அது எல்லாமே மாஸ், வெயிட் கிடையாது. வெயிட்ங்கிறது வந்து நியூட்டனில் இருக்கும். ஸோ இப்போ எர்த்தில் இருக்கும், எர்த்தில் ஒரு வெயிட் இருக்கும். அண்ட் மாஸில் போனீங்கன்னா வெயிட் மாறும். பட் மாஸுங்கிறது வந்து எர்த்துலையும் சரி, மூணுலையும் சரி, மாஸ்லையும் சரி, எங்கே போனாலுமே மாஸ் வந்து மாறவே மாறாது. மாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். சரி, இது ஒரு கேஸ். இது வந்து சிமிலர் மாதிரி இருக்கும், பட் இது வந்து டிஃப்ரெண்டானது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த மாஸ், வெயிட், இதெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹீட். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா பார்க்க சார் டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் ரெண்டும் ஒன்று மாதிரி தானே சார் இருக்குது. தமிழில் சொல்ல பேசுனா டெம்பரேச்சர்னா வெப்பநிலைன்னு சொல்லுவோம், ஹீட்னா வெப்பம்னு சொல்லுவோம். ஸோ வெப்பம், வெப்பநிலை ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தானே சார் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நோ, போத் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் என்டிட்டி. டெம்பரேச்சர்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குன்னு சொல்கிறது டெம்பரேச்சர். ஹீட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு
ஓகே, இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுறதா நம்ம ஹீட்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜியை நம்ம ஹீட்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது, அது வந்து டெம்பரேச்சர் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ். ஓகே, பட் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுமே ஒன்று தான் சார், ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். அது தப்பு. ஓகே, ஸோ கன்ஃபியூஸாக சிமிலராக இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸை தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸாம்ஸில் உங்களுக்கு மார்க்ஸ் குறையிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாயிடும். ஓகே, ஹேவிங் நோ குட் கனெக்ஷன்ஸ் வித் டீச்சர்ஸ். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை ஒரு வேற்று கிரக ஜீவராசி மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஏலியன். டீச்சர்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நம்ம லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாகவே இருக்கும். அது நான் நல்லதாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதில்லை, ரொம்ப மோசம். அது மாற்றிக்கோங்க. டீச்சர்ஸுமே உங்களை மாதிரி உட்காந்து படித்து கொஞ்சம் கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்னால இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி அவங்களோட லைஃப்பை உங்களுக்கோட எஜுகேஷனுக்காக அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க. எஜுகேஷனுக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஒரு அன்னோன மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னா, ஒரு ஒரு ரொம்ப க்ளோஸ் அப்பா அம்மா ஆர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் நான் ட்ரீட் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காவது நீங்கள் ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். நார்மலாக ஒரு பர்சன் நீங்கள் பார்க்கும்போது மரியாதையை அப்ரோச் பண்ணுவீங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு டவுட் இருக்கும்போது நார்மலாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லா டீச்சருமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட சந்தேகத்தை கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுவாங்க. டெஃபினட்டாக ஒரு டீச்சர்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த டீச்சர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சந்தேகத்தை எல்லாம் கேளுங்க. அவங்கள ஒரு மாஸ்லேருந்து வந்த ஏலியன் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு டீச்சர்ஸ் கூட ஒரு குட் கனெக்ஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். கரெக்டா? சரி, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். நோ நெவர் டாபிக்ஸ் முடிச்சு. எஸ், ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் நான் நீங்கள் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன ஒன் செகண்ட் நான் ரீகால் பண்ணுறேன். என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா மிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்ஸை நீங்கள் எரர் ஈக்குவேஷன்ஸை பண்ணக்கூடிய எரர் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் அண்ட் யூனிட்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க, அது 2. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எரர்ஸ் ஐயூபிஎஸ் நாமென்க்ளேச்சர். 3வது வந்து ஐயூபிஎஸ் நாமென்க்ளேச்சரில் பண்ணுற மிஸ்டேக்ஸ். 4 என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்ஸுக்குள்ள நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறது. 4. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ரீடிங் அ லாட் ஆஃப் புக்ஸ். இதுவும் ஒரு மிஸ்டேக் தான். நிறைய புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, அது 5. நிறைய புக்ஸை நிறைய ரெஃபரன்ஸ் புக்கை வச்சுக்கப்பெல்லாம் ஒரே ஒரு புக் என்சிஆர்டி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். டீச்சர் தான் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணும். ஸோ 5 முடிஞ்சு. 6 பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் ஈக்குவேஷன்ஸையும் ஒரு கிளான்ஸ் பார்க்காம நீங்கள் போகிறது தப்பு. 6. 7 பார்த்துட்டிங்கன்னா டேபிள்ஸ் அண்ட் எக்ஸப்ஷனல் டேட்டாஸ் இருக்கணும், அந்த டேட்டாஸை நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறது 7. தென் 8 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மெமரைசிங் பண்ணுறது அதிகமாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது கம்மியாக இருக்குது, இதுவும் தப்பு. 8. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 9 என்ன கன்ஃபியூசிங் சிமிலர் டேர்ம்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. நெக்ஸ்ட் 10வது என்னென்னா டீச்சர்ஸ் கூட ஒரு நல்ல கனெக்ஷன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது ஒரு தப்பு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. டீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு ஹிட்லர் மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஹிட்லருக்குள்ளேயும் ஒரு குட் பர்சன் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, அந்த குட் பர்சனை அப்ரோச் பண்ணுங்க. ஹிட்லர் ஒரு ஓரமாக இருக்கட்டும், அந்த குட் பர்சன் கூட ஓகே. அந்த ஹிட்லருக்குள்ளேயும் ஒரு காந்திஜி இருக்கலாம் இல்லையா, அந்த காந்திஜியை மட்டும் நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. கண்டிப்பாக அந்த டீச்சர் சொல்லி தருவாங்க, எது நான் கேரண்டி. டீச்சராக இருந்தால் கண்டிப்பாக அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு 10 மிஸ்டேக்ஸை எனக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த 10 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் எனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். அது நீங்கள் எங்கே பண்ணீங்கன்னா கீழே சேட் பாக்ஸ் இருக்குல்ல, சாரி கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் ஐ won't do this 10 mistakes, ஓகே, ஐ won't do அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் இந்த போர்டு எக்ஸாம்ஸில் நீங்கள் 10 மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையான்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் நான் Xylem லேர்னிங். ஓகே, நம்மளுடைய Xylem பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 எட்டெக் கம்பெனி தான் நம்மளுடைய Xylem. ஸோ என்டையர் இந்தியாவிலேயுமே டாப் எட்டெக் கம்பெனினா நம்மளுடைய ஃபிசிக்ஸ் வாலா, அது கூட டைப் பண்ணதான் இப்போ Xylem. ஸோ நம்மளுடைய ஆஃப்லைன் கேம்பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் நம்ம என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்னா, கோயம்புத்தூர் ஆஃப்லைன் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மாறா பேட்ச் இருக்குது. இல்லை சார் நான் இப்போ ஆன்லைன் +1ல் நான் படிக்கிறேன், சைமல்டேனியஸாக நான் நெக்ஸ்ட் இயர் +1 போகிறேன், சைமல்டேனியஸாக நான் நீட் 2 படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், உங்களுக்காகவே ஒரு கோர்ஸ் என்னென்னா தலை பேட்ச். ஸோ +1 அண்ட் சைமல்டேனியஸாக நீங்கள் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். போத்
டியூஷன் ஆஸ் வெல் அஸ் நீட், பட் ஒன்லி 3 சப்ஜெக்ட்ஸ். என்னன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. பயாலஜினா ஃபிசிக்ஸ், பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கும். ஏன்னா நீட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீட் ஆஸ் வெல் அஸ் அந்த சாப்டருக்கான போர்ட் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். சரி, இதுக்கு இந்த ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா கீழே 8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அகாடமிக் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் ஆல் டீடைல்ஸ் வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். see you on another session and don't forget, இன்னும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்களோட 10 மிஸ்டேக்ஸை நான் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூஸ் இட் ப்ராப்பர்லி. உங்களோட மிஸ்டேக்ஸ், தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, ஓகே, தப்பு பண்ணுறது ஓகே, ஆனால் அந்த தப்பை தப்புன்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய தப்பு. ஸோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண இந்த சின்ன தப்பை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வேணும்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய செஷனுக்கான ஒரு பிடிஎஃப் வேணும்னா எய்தர் டெலகிராம் குரூப் ஆர் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம், இந்த குரூப்பில் எல்லா செஷனுக்கான பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். see you on another session. Until then, your favorite chemistry educator. I hope, don't forget, okay, stay well, steady well. Bye.